முத்து கிட்ட சண்டை போட்ட மனோஜுக்கு முத்து செம்ம பதிலடி குடுக்குறாரு. இத கேட்ட மனோஜ் மட்டும் இல்லாம அங்க இருந்த ரோகிணி, விஜயா எல்லாருமே வாயடைச்சு அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில அண்ணாமலை கண்டிப்பா மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு விஜயாவும் ரோகிணியும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுறாரு. இத கேட்ட ரோகிணி, விஜயா, மனோஜ் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்கு வந்து முத்து கிட்ட சண்டை போடுறாங்க. எல்லாம் உன்னாலதான்டா, உன்னால எனக்கு வியாபாரத்துல எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு முத்து. அதுக்கு மனோஜ் எல்லார்கிட்டயும் சொல்ற மாதிரி, அம்மா அன்னைக்கு கடை திறக்கும் போது ஸ்ருதியோட அம்மா ஒரு ஏசி வாங்கிட்டு போனாங்கல்ல, அத நம்ம வீட்டுக்கு கிஃப்டா அனுப்பி இருப்பாங்க போல. ஆனா அத முத்து என்னோட கடையில வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டு இருக்கான். அதனால பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஏசிய நம்ம கடைக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு பணத்தை நான் உடனே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த டைம்ல என்கிட்ட பணமும் இல்ல. அதனால ரோகிணி அவளோட தாலி செயினை அடகு வச்சு அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா. இத பார்த்து இன்னொரு கஸ்டமரும் எதுவுமே வாங்காம திரும்பி போயிட்டாரு. இதனால எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமாமா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இத கேட்ட விஜயா முத்துவை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அத கேட்ட முத்து, ஏன் இப்ப எல்லாரும் உளறிட்டு இருக்கீங்க? நான் அந்த ஏசி நம்ம வீட்டுக்கு வேணான்னு தான் சொன்னேன். அவங்க வீட்டுக்கு வச்சுக்க கூடாதுன்னு நான் சொன்னேனா? ஏன் அவங்க அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா, அவ்வளவு பெரிய மனசுக்காரா இருந்தா அவங்க வீட்டுக்கு அந்த ஏசியை வச்சுக்கிட்டு போட்டுமே. அதையே உங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுக்கணும். அதுவும் தாலி செயினை அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அவ்வளவு நல்லவங்களா தெரியுறாங்க, நான் உனக்கு அவ்வளவு கெட்டவனா தெரியறேனா? அவங்களோட நோக்கமே இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வரணும் அப்படிங்கிறது தான். அது நடந்துடுச்சு. அது தெரியாம நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இது புரியாத மனோஜ், விஜயா, ரோகிணி இவங்க எல்லாருமே முத்துவ ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே முத்துவோட அப்பாவை பாக்குறாங்க. அண்ணாமலை கண்டிப்பா முத்துவ திட்டணும் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை முத்துவ திட்டாம முத்துவ பாராட்டுறாரு. இந்த விஷயத்துல நான் முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். முத்து செஞ்சது கரெக்ட் தான். அவங்க அப்படி பண்ணா அதுக்கு முத்து என்ன பண்ணுவான்? அவங்களோட குணம் அப்படி இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா இதெல்லாம் புரியாத மனோஜ், ரோகிணி, விஜயா இவங்க அப்பயுமே முத்துவ ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க.